இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் சினிமா அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மே 1 அப்படிங்கறதுனால ஹாப்பி பர்த்டே அஜித் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. எஸ், தல அஜித் அவரோட பர்த்டே அப்படிங்கிறனால பர்த்டே விஷயம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே அஜித் சார் அப்படிங்கிற சொல்லிக்கிறோம். நீங்களும் உங்களோட விஷயம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் அப்டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூலி படத்துல இருந்து டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த டைட்டில் டீசர்ல வா வா பக்கம் வா அப்படிங்கிற ஒரு சாங் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த சாங்கு என் பர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இளையராஜா ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காருப்பா. நீங்க அந்த சாங்கை டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா சட்ட ரீதியா சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா சன் பிக்சருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்கம்மா. ஸோ என்ன நடக்க போகுது, சமரசம் பேசுறாங்களா இல்ல கோர்ட்ல தான் சந்திக்க போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். வேட்டையன் படத்துல இருந்து இன்னொரு அப்டேட் வந்துருக்குதுப்பா. சூப்பர் ஸ்டார் படத்தோட 2வது அப்டேட் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரஜினிகாந்தும் ராக் ஸ்டார் அனிருத்தும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க வேட்டையன் படத்துல. இந்த சாங் லீக் ஆயிருக்குது. எப்படி லீக் ஆயிருக்குது அப்படிங்கிறது தெரியல, யார் எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலப்பா. ஆனா நேத்துல இருந்து இந்த வீடியோ சர்க்குலேட் ஆயிருந்தது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுல அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்க. எப்படி தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம் சினிமால நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இது தவிர்க்க வேணும். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாதான் இந்த ஒரு விஷயம் தவிர்க்கப்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்க. இந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளையுமே உறுதிப்படுத்திக்குவோம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, குபேரா படத்துல இருந்து மே 2 ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட டீசரா இருக்குமோ, படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்களேப்பா, வேற என்ன இருக்க போகுது, படத்தோட ரிலீஸ் டேட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்த நிலையில அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கிங் நாகார்ஜுனா இருக்காருல்ல, அவரோட ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார் பாட்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஈவினிங் 7:30 இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற 4/5க்கு ரிலீஸ் ஆன புஷ்பா புஷ்பா அப்படிங்கிற சாங் இப்போ ட்ரெண்டிங்ல யூடியூப்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. நீங்க அந்த சாங் கேட்டீங்களா, எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு டைரக்டர் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காருப்பா. யார் அவரு அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்சன் இருக்காருல்ல, அவரு தான் ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கவினை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் மே 3 அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்படிப்பட்ட அப்டேட்டாக இருக்க போகுது, எப்படிப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப நல்ல ப்ரொடக்ஷனாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சலார் பார்ட் 2 படத்தோட ஷூட் தொடங்க போறாங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 நாள் இந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் 2025 குவார்டர், அதாவது 2025 ஃபர்ஸ்ட் 3 மாசம் வரைக்கும் இந்த படத்தோட ஷூட் போகும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. டிசம்பர்ல, அதே வருஷம் 2025 டிசம்பர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்களாமா. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நம்ம சேனல்ல அதெல்லாம் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷனான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் தினமும் இதே டைம்ல இந்த மாதிரி கலெக்ஷனான அப்டேட்டான கொண்ட வீடியோ வரப்போகுது. அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.